ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஒரு கொஷினை வந்து 10 மார்க்காக கேட்டால் அதை எப்படி எழுதுவோம், அதே கொஷினை ஒரு 15 மார்க்காக கேட்குறப்போ எப்படி வந்து எழுதுறது, எப்படி வந்து இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு வருது. ஸோ அதை தான் வந்து ஒரே கொஷின் எடுத்துக்க போகிறோம். அந்த கொஷினுக்கு வந்து 10 மார்க்கில் எப்படி எழுதுகிறோம், 15 மார்க்கில் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் பிஒய்க்யூ கொஷின் பேங்க், எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், அப்புறம் மேப் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டட் ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் ஒரு டெலகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபார்ம்ஸ் ஒரு கொஷின் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதோட ஃபார்ம்ஸ் டைப்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வரேன். ஸோ ஏன் வந்து இதில் வந்து நான் என்னென்னா, இதுதான் நோட்ஸ். ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸோட நோட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். டெஃபினேஷன் எழுதிக்கிறேன். டெஃபினேஷனில் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ், அந்த டெஃபினேஷன் வேர்ல்ட் பேங்க்கோ ஐஎல்ஓவோ நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்து எழுதுகிறப்போ உங்களோட ஆன்சர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டைப்ஸ்க்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஃபார்மேட்டில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, நான் அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கை பார்க்குறப்போ இதை வந்து கொஷினாக வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து பொட்டென்ஷியல் கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து ரொம்ப குட்டியாக வந்து ஒரு 2-3 லைனில் ஜஸ்ட் டைப்ஸ்ன்னு மட்டும் படிச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் ஹாலில் அது கேட்குறப்ப நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு ஆன்சராக ஒரு கொஷினாக கேட்டால் அந்த எக்ஸாம் ஹாலில் நம்மளை வந்து அங்கே வச்சு நம்ம வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நோட் மேக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம ஜஸ்ட்டு நம்ம புக்கை மட்டும் பார்த்து டைப்ஸ்னால் இது, அதுக்கப்புறம் காசஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம்னா திடீர்னு எக்ஸாம் ஹாலில் போய் டைப்ஸையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இதை மட்டும் ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தோம்னா அது உள்ளே வந்து ஆன்சர் எழுத முடியாது. என்னதான் அதோட மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு வேர்ட்ஸாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்மளால் எழுத முடியாது. அதனால் அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்போ அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும், ஓகே இது வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து வந்தால் இதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிஒய்க்யூ வச்சே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்சைட் மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த கொஷினுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து முன்னாடியே ரெடிமேடாக ஆன்சர் வந்து ரெடி பண்ணிக்கணும், நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும்னு. ஸோ அந்த விதத்தில் பிஒய்க்யூ பார்க்குற இது முக்கியம்னு படுது. அதனால் இந்த பார்ட்டை வந்து நான் ஆன்சராக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதே கொஷினை இதை வந்து நம்மளுக்கு ஒரு 10 மார்க்காக கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதியிருப்போம் அப்படிங்கிறது வந்து நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஐஎல்ஓ டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து எல்லாம் ஒவ்வொரு லைனில் நான் எழுதிக்கிறேன். அங்கங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறோம். ஆன்சர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப வந்து ஒரு நிறையா பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரே ஆன்சரை திரும்ப திரும்ப படிக்கிறப்போ போர் அடிக்கும். அப்போ வந்து நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ 7 அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் 7 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது எழுதிட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துக்கிறேன். இதுதான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள், நோட்ஸ். இப்போ நம்ம நோட்ஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இந்த நோட்ஸை நீங்கள் என்ன தான் இப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் அதை ஆன்சராக நீங்களே இன்னொரு டைம் எழுதுகிறப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சாலிடேட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ரெண்டு பக்கம் இருக்குது இந்த ஆன்சரு, இந்த நோட் மேக்கிங்கு. இதை வந்து நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த கன்சாலிடேட் பண்ணி நம்ம அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுக்கு நம்ம வந்து மைண்டு வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நோட் மேக்கிங் சிம்பிளாக பேசிக்காக எடுத்துகிட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன்னால் ஒரு பெரிய சென்டென்ஸையே குட்டியாக கன்சாலிடேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிரெயின் தானாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேங்களா? இதுதான் 10 மார்க்குக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதே வந்து ஒரு 15 மார்க்காக கேட்டால் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து லைக் இது ஒரு என்னோடய மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டு. ஸோ
இது ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பிளேஸில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலை. இப்போ எழுதுகிறப்போ அந்த அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண பேஜில் நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 15 மார்க்காக எழுதுகிறப்போ அதை வந்து நான் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்ட்ரோடக்ஷன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், டெஃபினேஷன் எழுதிக்கிறேன். அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற அந்த ஆன்சரை. ஓகேங்களா? ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆன்சர் எழுதுகிறப்போ எல்லா ஆங்கிளும் ஒரு 15 மார்க்காக எழுதுகிறப்போ நம்ம வந்து எல்லா டைமென்ஷன்ஸும் ஒரு மசாலா மாதிரி, லைக் அதோட டேட்டா எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து காசஸ், எக்ஸாம்பிள்ஸ், மெஷர்ஸ், இந்த மாதிரி எழுதுகிறப்போ அந்த ஆன்சர் இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அது 2 பக்கம் எழுதுகிறோம் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் கொடுக்குறப்போ வந்து ஆன்சர் இன்னும் நல்லா லைவ்லியாக இருக்கும். ஸோ டெஃபினேஷன் எழுதிக்கிறேன். அப்புறம் ஒரு டேட்டா, கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அந்த டேட்டா எழுதிக்கிறேன். பாருங்கள், இன்ட்ரோவே பெருசாகிடுது. அப்புறம் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரதுக்கு ஒரு 2 ஏன்னா அவங்க கொஷின் கேட்குறது அதே கொஷின் தான். ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் மெயின் கொஷின். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? காசஸ்லாம் நான் வந்து பெருசாக ஸ்ட்ரெச் பண்ணி எழுதலை. ஒரு 1/4 பக்கத்துக்கு மட்டும் பேசிக்ஸ் எழுதிக்கிறேன். அதோட காசஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நீங்களே வந்து ஓனாக எழுதிக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் தெரிலனா. ஏன்னா மற்ற டாபிக் எல்லாமே இன்டர்லிங்க்டு இல்லைங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாவர்ட்டி, இந்த மாதிரி. அப்புறம் எக்கனாமிக்ஸில் நிறைய டாபிக் படிப்பீங்க. ஸோ அது எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த டாப்பிக்கு ரெலவெண்ட்டான ஒரு 2-3 முக்கியமான கீவேர்ட்ஸ் எழுதிருங்க. அப்புறம் ஃபார்ம்ஸ்க்கு வந்துடுறோம். அதில் பாருங்கள், நான் வந்து அந்த பாயிண்ட்டே ஸ்ட்ரெச் பண்ணுறேன். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அது எதனால் வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ரீசன் எழுதிக்கிறேன். அதுக்கு என்ன ரெமெடி எழுதிக்கிறேன். அப்புறம் எக்ஸாம்பிள். அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நான் ஒரே லைனில் நான் முடிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் 10 மார்க்கில் நான் கிறிஸ்பாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா ஃபார்ம்ஸையும் எழுதணும். நீங்கள் வந்து ஒரு 2-3 அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டும் நல்லா வந்து டீட்டெயில்டாக கரெக்டாக என்ன சொல்கிறது, தப்பு இல்லாமல் வந்து கரெக்டாக எழுதிட்டு மீதி இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம்ஸை வந்து எழுதாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. இது 2ம் நல்லா எழுதியிருக்கீங்க, ஸோ இதை வச்சு உங்களுக்கு மார்க் போடுறேன்னு போட மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணும். எல்லா ஃபார்ம்ஸ், எல்லா 7 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையுமே நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதே நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அந்த 10 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வாட்டுன்னு மட்டும் தான் எழுதியிருப்பேன். இதில் பாருங்கள், வாட்டுன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ரெமிடி என்ன, இப்படி தான் வந்து ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி 15 மார்க்காக போகிறப்போ சப்ஹெட்டிங் மாதிரி போகிறப்போ நம்மளால் 2.5 பக்கத்துக்கு ஒரு அரை பேஜுக்கு படித்த கண்டென்ட்டை கூட 2.5 பக்கத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அது வந்து த்ரூ ப்ராக்டிஸில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் மற்ற டாபிக்ஸ்லாம் படிக்கிறப்ப தானாக வந்து நம்ம லிங்க் பண்ணி நாமளே வந்து பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டும் வந்து டெவலப் ஆயிரும். பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். ரீசன் என்ன, ரெமிடி என்ன, இம்பேக்ட் என்னன்னு கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹெட்டிங் கடையிலும் இந்த மாதிரி உங்கள் ஆன்சர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணலாம், எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்படி எழுதுகிறப்பே உங்களுக்கே இதுவே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வந்து யோசிக்காமையே வந்து என்ன எழுதலான்னு யோசிக்காமையே உங்களுக்கு 4 பாயிண்ட் ஜென்ரேட் ஆயிடுது. வாட்டுன்னு எழுதுறீங்க, எதனாலன்னு எழுதுறீங்க, அதனால் என்னாச்சு, கான்சிக்வன்சஸ் என்ன, அதுக்கு என்ன ரெமிடி, எக்ஸாம்பிள், இப்படியெல்லாம் நீங்கள் எந்தெந்த ஆங்கிள், இது 4 ஆங்கிளுமே எழுதணும்னு கிடையாது. இதில் ஏதோ 2 மட்டும் கூட எழுதலாம், 2 ஆங்கிள் கூட எழுதலாம். இந்த மாதிரி தான் எல்லா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அப்படி தான் எழுதியிருப்பேன். பாருங்கள், எல்லாமே அப்படி தான் ஸ்ட்ரெச் பண்ணிங்க. அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் ஸ்ட்ரெச் பண்ணி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து இதை பாருங்கள், 3/4 பக்கத்துக்கு தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை 10 மார்க்கில் கிறிஸ்பாக எழுதியிருக்கோம். இதை பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறோம். அப்புறம் அதே எஸ்டிஜி கோல் எழுதுகிறோம். கன்க்ளூஷன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு லைனை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் நீங்களே ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம். எப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை, இதுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதனால் வந்து அதுக்கு சொல்யூஷன் என்ன, நம்ம பிரச்சனையே பேசிகிட்டு இருந்து நோ யூஸ். ஆஸ் எ சிவில் சர்வெண்ட்டாக நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ சொல்யூஷன் ஓரியன்ட் கன்க்ளூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ தட் எல்லா ஆங்கிளும் கவர் ஆகுது. நீங்கள் வந்து டேட்டா கொடுத்துருக்கீங்க, அப்புறம் காசஸும் ஒரு 2 லைனுக்கு எழுதியிருக்கீங்க. நீங்கள் வந்து மோர் தேன் 1.5 பக்கம் மெயின் கொஷினையே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க.
அப்புறம் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கீங்க, கன்க்ளூஷன் ஒரு 4 பக்கத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணி 4 லைனுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எழுதியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக வருது, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு அதே ஆன்சர் தான், அதே தான், வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணலை. இதே வந்து நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறனால அந்த ஒரு குட்டியாக தெரிஞ்ச கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து பெருசாக எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இந்த மேப் ஃப்ரேம் ஒர்க்லேயுமே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எப்படியெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங்கில் என்னென்ன ஹேக்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எழுதலாம், எப்படி டெரக்டிவ் வேர்ட்ஸ்க்கு எழுதலாம், இந்த மாதிரி தான் வந்து மேப் ஃப்ரேம் ஒர்க்லேயுமே இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரே கொஷினை எடுத்து 10 மார்க் அண்ட் 15 மார்க் ஆங்கிளில் எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ்லையும் இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ஒரு கொஷின் எடுத்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். வந்து அப்படியே லைவாக வந்து எழுதுகிற மாதிரி வந்து எனக்கு அந்தளவுக்கு கான்ஷியஸாக வந்து இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, எழுதுறதும் பண்ணுறேன், கேமராவில் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்னால் வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியல. மேபி இன் ஃப்யூச்சர் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு எழுதி வச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வந்து என்னால் பண்ண முடியுது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.